டெல்லி அரசியலை அண்ணன் தமிழகத்துக்கு அறிமுகப்படுத்த போறேன். இந்த செய்தி தேசிய அளவில் ட்ரெண்டிங் ஆக போகுதுன்னா பாரு. டெல்லி அரசியலே அள்ளி தெளிக்கும் எங்கள் கில்லி பாண்டியன். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. GT ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். செல்வப்பெருந்தகை திமுகவுடைய ஆதரவுடன் பரிந்துரையுடன் வந்தவர் திமுகவை எதிர்த்து இவ்வளவு தைரியமாக செயல்படுவாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. அண்ணாமலையை போல தானும் வலுப்பெறணும்னு நினைச்சா தப்பில்லை, முயற்சி பண்ணலாம், வாழ்த்துக்கள். இதனால செல்வப்பெருந்தகைக்கே டெல்லியில் அதாவது மத்திய காங்கிரஸில் சப்போர்ட் இருக்குமா இருக்காதான்னு கேட்டால் இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. அப்படி இருக்கும்போது திமுகவை பகைத்து கொண்டு ஒரு விஷயத்தை பண்ணணும், அப்படி தமிழ்நாட்டில் பண்ணணும்னா தலைவலி தான் அவங்களுக்கு. ஒரு காலத்தில் காங்கிரஸை எதிர்த்து தான் திமுகவே வந்தது. இன்னைக்கு அவங்க முதுகில் தான் சவாரி பண்ணணும்னு அப்படியே தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, எழுந்து நிற்கலாம். இதனால் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக காங்கிரஸ் திமுக அந்த உறவில் விரிசல் ஏற்படுவது இயல்பு. செல்வப்பெருந்தகைகள் பேச்சால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த விரிசலை மேலும் அதை விரிவுபடுத்த அதை பெருசாக்க தான் திமுக விரும்பும்னு சொல்றீங்க. ஒரு பாசிபிலிட்டி இருக்குன்றது என்னுடைய கருத்து. இது பேசி வைத்து கொண்டு செய்யப்பட்ட ஒரு சிறு நாடகம். செல்வப்பெருந்தகை இந்த மாதிரி அப்படி பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், பெருசாக அவருக்கு ஒன்றும் சப்போர்ட் இருக்காது. அடுத்தது செல்வப்பெருந்தகையை எப்படி அங்கேருந்து தூக்கணும்னு வேற ஒரு எக்ஸோ ஒய்யோ அதை ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் நடக்குமே தவிர செல்வப்பெருந்தகை பெரிய அளவில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லை. இந்த தேர்தலில் பாஜக கூட்டணி எப்படியா இருந்தாலும் ஆட்சி அமைக்குங்கிறதுல என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பெரிய சந்தேகம் இல்லை. 400, 410, 430ன்னு சொல்கிறதெல்லாம் 350, 330ல் நிற்கலாம். ஆனால் திடீர்னு 150 தான் வரும், 200 தான் வரும் பிஜேபிக்கு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஏன் நடக்காது அப்படின்னு சொன்னால், இந்த பக்கம் பிரதமர் வேட்பாளரே இல்லை. 100க்கு மேலே வாங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை காங்கிரஸ். அது கீழே தான் வரும். அதுக்கு அடுத்தபடியாக யார் வருவான்னு கேட்டால் ஒன்று திமுக வரும், அப்படி இல்லைன்னா திரிணாமுல் காங்கிரஸ் வரும். உயர்நீதிமன்றத்துடைய அந்த உத்தரவை தீர்ப்பை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது, நான் அதை மதிக்க மாட்டேன்னு ஒரு முதல்வர் தைரியமாக இதுக்கு முன்னால் ஒரு 25 வருஷம் முன்னாலேயோ 30 வருஷம் முன்னாலேயோ 50 வருஷம் முன்னாலேயோ நடந்திருக்குமா? இல்லை. இப்போ நடக்குது. அப்படிங்கும்போது இந்த அரசியல் வேற எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழக அரசியல் ஆசிரியர் திரிசக்தி சுந்தரராமன். வணக்கம் சார். வணக்கம். ரீசெண்டாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பெருந்தகை அவர்கள் பேசினது ஒரு பெரிய விவாதமாக கிளம்பியிருக்கு. ஏற்கனவே அவர் காமராஜர் மண்டபம் போய் இந்த ஆட்சியில் சரியா காமராஜர் மண்டபம் பராமரிக்கப்படலை அப்படின்னு குற்றம் சாட்டினார். இப்போ என்ன சொல்றாருன்னா, ஒரு காலத்தில் காங்கிரஸ் குடுக்கும் இடத்தில் இருந்தது, இப்போ பெரும் இடத்தில் இருக்கிறது, நாம திருப்பியும் குடுக்கும் இடத்தில் போனோம் அப்படின்ட்டு அவர் சொல்றார். இப்போ இந்த கருத்தை அவர் சொல்றதுக்கான பின்னணி என்னவா இருக்கும்? ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்க கூட எடுத்த நேர்காணலையே செல்வப்பெருந்தகை நியமனம் பத்தி நம்ம தனியா பேசியிருக்கிறோம். அவர் கிட்டத்தட்ட அவர் எப்படி வந்தார் பரவலாக பேசியிருக்கோம். ஸோ அப்படி பேசும்போது அப்படி பேசப்பட்ட விமர்சிக்கப்பட்ட ஒரு நபர், ஒரு தலைவர், அவர் இப்படி பேசுறாருன்னா இதுக்கு என்ன காரணம்? இதை ரெண்டு விதமா நீங்க பார்க்கணும். செல்வப்பெருந்தகை என்ன, அது நீங்க சொன்னது மட்டும் இல்லாமல் அடுத்தது அவர் என்ன, அது கூடவே என்ன சொல்லியிருக்காருன்னா, 57 வருடங்களாக நம்ம ஆட்சியில் இல்லாமல் அடங்கி இருந்திருக்கிறோம், மறுபடியும் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சி மலர வேண்டும், மலரும். அப்போ கேள்வி என்ன வருதுன்னா, அப்போ திமுக கூட்டணி என்னாச்சு? அப்போ திமுக இருக்குமா இருக்காதா? திமுக இருக்குமா இருக்காதான்னு நீங்களும் நானும் சொல்ல முடியாது, செல்வப்பெருந்தகையும் சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணாதுரை ஆரம்பித்து கலைஞர் பீரியடில் இருந்து எம்ஜிஆருங்கிற மிகப்பெரிய ஆளுமையை விலகி போனதுக்கு அப்புறமும் திமுக ஆட்சியில் வேணால் இல்லையே தவிர கட்சி இருந்தது, இன்றைக்கும் இருக்குது. அதே மாதிரி அதிமுக எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா அதுக்கு அப்புறமும் எடப்பாடி, ஓபிஎஸ், எடப்பாடி, ஏதோ மொத்தம் அந்த கட்சி இருக்குது. ஸோ இதே ஒரு சிங்கிள் மேன் பார்ட்டி. இப்போ வைகோவுடைய கட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, வைகோவை தாண்டி அவர் மகனை தாண்டி அது எவ்வளோ தூரம் இருக்க முடியும் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு பெரிய கட்சின்னு சொல்ல முடியும். ஆனால் திமுக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய கட்சிகள், அதாவது ஆழமான வேர்கள் உள்ள கட்சிகள். தேசிய அளவில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் நிச்சயமாக எல்லா இருக்கிறதுலையே கிராண்ட் ஓல்டு பார்ட்டின்னு சொல்லக்கூடிய பார்ட்டி அதுதான், அது அவங்க. பிஜேபி இப்போது ஜனசங்கமாக இருந்து பின்னால் ஜனதா கட்சியோடு சேர்ந்து பின்னால் பிஜேபி வாங்க.
இப்போ வந்து நீங்கள் செல்வ பெருந்தகை வந்து அவர் வந்து நாங்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு சொன்னதுக்கு தான் இந்த பக்கம் வந்து ஈவிகே செல்வமோகன் வந்து ஸ்டாலினுடைய ஆட்சி வந்து காமராஜர் ஆட்சி அப்படின்னு சொல்கிறார். அதாவது நான் வந்து யாரையும் உயர்த்தியோ தாழ்த்தியோ சொல்லலை, இது கம்பேர் பண்ணுற விஷயமே இல்லை. காமராஜருங்கிறவர் வந்து அவருடைய குடும்பத்தில் யாரும் வந்து அரசியலுக்கு வரல. அவர் வந்து அவர் பேரில் வந்து அவருடைய கட்சி பேரில் வந்து அந்த பீரியடில் வந்து எந்த குற்றச்சாட்டும் இல்லை. அப்போ கக்கன் மாதிரி மந்திரியெல்லாம் இருந்தாங்க. எதிர்க்கட்சி அதாவது அந்த பீரியடே வேறு. நான் சொல்ல வர்றது வந்து நீங்கள் அதாவது ஆப்பிளையும் ஆரஞ்சையும் கம்பேர் பண்ண முடியாது. ஆப்பிள் பழத்தையும் ஆரஞ்சு பழத்தையும் கம்பேர் பண்ணி நீங்கள் பேச முடியாது. அன்றைக்கி வந்து கக்கன் வந்து பஸ்ஸில் ஏறி செக்ரட்டேரியட்டுக்கு போனார் ஒரு மந்திரி. இன்றைக்கி எந்த மந்திரியாவது போவாரா பஸ்ஸில் ஏறி? சாத்தியமா? முடியாது. எதிர்க்கட்சி தலைவர் கம்யூனிஸ்ட் தலைவர் ஜீவா வந்து கட்டிக்கிற வேஷ்டி சட்டை இல்லாமல் வந்து அவர் வீட்டுக்கிட்டே இருந்த பள்ளிக்கு வந்து காமராஜர் வந்து அவருடைய அதாவது விண்ணப்பத்துக்கு ஏற்ப வந்து பள்ளிக்கூடம் திறக்க வராரு. ஏன் ஜீவா வரலையான்னு உள்ள அவர் மனைவிட்டு கேட்குறாரு. இல்லை உடம்பு சரியில் படுத்துருக்காரு. என்ன அவனுக்கு உடம்பு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பார்த்தா ஒன்றும் இல்லை, அவர்கிட்ட போட்டுட்டு போகிறதுக்கு சட்டை இல்லை. இருக்கிற ஒரு 2 நாள் சட்டை தோச்சு போட்டிருக்காங்க. அப்போ வந்து ஜீவா வந்து அதனால் வரலன்னு தெரிஞ்ச உடனே அவர் வைரவன் பிஏவை கூப்பிட்டு உடனடியாக போய் அந்த காலத்தில் ஏதோ 10 ரூபாய்க்கு என்னமோ ஒரு சட்டையை வாங்கிட்டு வர சொல்லி போட்டு வரணும்னு அவரை கம்பல் பண்ணி கூப்பிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ கஷ்டத்துலையாக இருக்கான் அவன். அங்கே சட்டசபையில் வந்து காமராஜருக்கு எதிராக வந்து அரசியல் வந்து ரொம்ப தீவிரமாக பேசுகிறதே ஜீவா தான். ஆனாலும் அதை தாண்டி ஒரு நட்பு ஒரு பிணைப்பு இருந்தது. வந்துட்டு அப்புறம் கேட்குறேன், என்ன ரொம்ப கஷ்டப்படுறாங்க சாப்பாட்டுக்கு, சம்பளம் வந்து அந்த எம்எல்ஏ சம்பளத்தை வச்சு குடும்பம் நடத்த முடியல. அப்போ வந்து அந்த பள்ளியிலேயே அந்த அம்மா ஆசிரியராக போட்டால் அந்த அம்மா படிச்சிருக்காங்க போல இருக்குது. அப்போல்லாம் பிஇடி படிக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு கிராஜுவேட்டாக இருந்தாலே. அப்போ அவர் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க ஜீவாட்ட சொன்னால் அந்த ஆள் ஒத்துக்க மாட்டார், அது என்ன காமராஜர் ரெக்கமெண்டேஷனில் வேலையான்னு சொல்லி வேலையை நிராகரிச்சுறாரு. உடனே காமராஜர் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க சொல்கிறார், அந்த பள்ளிக்கு ஆசிரியர் தேவைன்னு. உடனே வந்து யாரோ அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கள வச்சு இந்த அம்மாவை அப்ளை பண்ண சொல்லுங்கள். அப்ளை பண்ணணுன்னா பாக்கி எல்லாத்தையும் அப்ளிகேஷன்லாம் தூக்கி வச்சுட்டு இந்த அம்மாவை வந்து ஆசிரியர் போட்டு, அதாவது விளம்பரம் வந்தது, அவங்க வந்து விண்ணப்பம் போட்டாங்க, அவங்களுக்கு கிடச்சிருச்சு. ஜீவாவுக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது, போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து தான் ஜீவாவுக்கு வந்து இந்த மாதிரி வந்து காமராஜர் வந்து ஒரு தனக்கு உதவி பண்ணணுங்கிறதுக்காக மறைமுகமாக அப்படி செயல்பட்டு, இது எவ்வளவு ஒரு நாகரிகமான ஒரு அரசியல். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த கட்சி வேணாலும் எடுத்துங்க, இப்படி ஏதாவது நீங்கள் நினச்சி பார்க்க முடியுமா? இல்லை, அவர் வந்து முதல்வர் அப்படிங்கிற ஒரு தராசில் தானே வந்து கம்பேர் பண்றார். முதல்வராக ஸ்டாலின், முதல்வராக காமராஜர், அந்த பதவி தமிழ்நாடு அதெல்லாம் கம்பேர் பண்றாரு. அது வந்து நீங்கள் வந்து அதனால தான் சொன்னால் அது கால பரிமாணம்னு சொல்லலாம். ஒருத்தருடைய இப்போ அவருக்கு குடும்பமே இல்லை. காமராஜர் அவருடைய வீட்டில் அவங்க அம்மாவுக்கு வந்து இந்த கனெக்ஷன் வந்து அதாவது குடி தண்ணீர் கனெக்ஷன் வந்து பண்ணணும்னு சொல்லி அதிகாரிகள் வந்து சொன்னபோது அந்த கிராமத்தில் அந்த இதில் பூரா எல்லாருக்கும் கொடுத்தாச்சாங்க. இல்லை அவங்க தான் ரொம்ப பாவம், வெளியில் வந்து ரோட்டில் வந்து பம்ப் பண்ணிக்கணும். எல்லாருக்கும் கொடுக்கும்போது அவங்களுக்கும் கொடுக்கணுமே தவிர எங்கள் அம்மான்றதுக்காக கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னார். ஒரு கம்பேரிசனுக்காக சொல்கிறேன். முதல்வர் ஸ்டாலின் வந்து நான் அவரை குறைத்து மதிப்பிடவில்லை, அவரை விமர்சனம் செய்வதோ இல்லை வந்து அவரை வந்து வேறு விதமாக பேசுவதோ என்னுடைய எண்ணம் இல்லை. பட் காலப்போக்கு எப்படி இருக்குது? முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் போய் வாக்கு செலுத்துவதற்காக அவர் குடும்பம் போகும்போது அந்த பூத்தில் மட்டும் ஒரு ரெட் கார்பெட் போட்டாங்களா இல்லையா? உண்மையா இல்லையா? நீங்கள் இது ரெண்டையும் எப்படி கம்பேர் பண்ணி சொல்ல முடியும்? நீங்கள் என்னுடைய அம்மா வீட்டிற்கு வந்து எல்லாருக்கும் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த கை பம்பு போடணும்னு சொன்ன காமராஜரையும் இப்போ நீங்கள் வந்து கேட்பீங்க, அப்போ நீங்கள் ஸ்டாலினை வந்து குறை சொல்றீங்க. நான் சொல்லலை, அந்த காலம் வந்து வேறு, இந்த காலம் வேறு. இன்னைக்கு வந்து சமுதாயமே வந்து வேற மாதிரி மாறி போச்சு. காமராஜர் பீரியட்ல இருந்த சமுதாயம் இப்போ இல்லை. காவல்துறையோ அதிகாரிகளோ பொதுமக்களோ கூட இப்போதான் ஹெல்மெட்டை பற்றி கூட பேசணும். அப்போல்லாம் வந்து கவர்மெண்ட்டில் சொல்லிட்டாங்க அப்படின்ற ஒரு பயம் இருந்தது. இன்றைக்கி யார் பயப்படுறாங்க? நீ கூட மம்தா பானர்ஜி வந்து அவங்க வந்து ஓபிசி வந்து 2011 அப்புறம் கிட்டத்தட்ட 5 லட்சம் ஓபிசின்னு அவங்க வந்து கொடுத்ததில் நிறைய அந்த பங்களாதேஷி மியான்மர்லேருந்து வந்த கள்ளத்தனமாக சட்டவிரோதமாக வந்தவங்கெல்லாம் ஓபிசின்னு சொல்லி, அதாவது முஸ்லீம் ஓட்டுகளுக்காக பண்ணிட்டாங்கன்ற மாதிரி ஒரு இதில் வந்து அதில் நிறைய குல்மால் நடந்திருக்குன்னு கோர்ட்டில் கேஸ் போய் ஹைகோர்ட்டில் வந்து என்ன சொல்லிட்டாங்க,
இந்த 5 லட்சம் இதுவும் செல்லாதுன்னு சொன்னாங்க. 2011க்கு முன்னால் யாரெல்லாம் ஓபிசி லிஸ்ட்டோ வெஸ்ட் பெங்காலில் அது ஓகே. 2011க்கு அப்புறம் அந்த லிஸ்ட்டு கேன்சல். அது சுப்ரீம் உச்ச நீதிமன்றத்துக்கு போவாங்க அடுத்தது. ஆனால் ஒரு முதல்வர் என்ன சொல்லுகிறார், மம்தா பானர்ஜி, இப்போ தான் ஒரு மணி நேரம் முன்னால் டிவியில் பார்த்தேன். வி வில் நாட் ஆனர் ஹைகோர்ட் ஆர்டர். கேலோ ஆரம்பம், கேலோன்னா விளையாட்டு, இனிமேல் தான் விளையாட்டு ஆரம்பம் அப்படின்னு அவங்க பெங்காலியில் சொல்கிறாங்க. விளையாட்டை பாருங்கள், இது பிஜேபி தான் காரணம்னு அரசியலில் சொல்கிறாங்க. பட் பிஜேபியா இல்லையா இதுக்கு பின்னால் அதுக்குள்ளே நம்ம போகாமல், நீங்கள் ஒரு நீதிமன்றம், ஒரு காலத்தில் வந்து நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு சொன்னதுன்னா ஐ வில் நாட் ஆனர், உயர் நீதிமன்றத்துடைய அந்த உத்தரவை வந்து தீர்ப்பை வந்து நான் ஏற்றுக்கொள்ள முடியாது, நான் அதை வந்து மதிக்க மாட்டேன். நீங்கள் மதிக்கிறீங்க மதிக்கலைங்கிறது வேறு விஷயம். மதிக்க மாட்டேன்னு ஒரு முதல்வர் தைரியமாக வந்து இதுக்கு முன்னால் ஒரு 25 வருஷம் முன்னாலேயோ 30 வருஷம் முன்னாலேயோ 50 வருஷம் முன்னாலேயோ நடந்திருக்குமா? இல்லை. இப்போ நடக்குது. அப்படிங்கும்போது இந்த அரசியல் வந்து வேற எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. இல்லை, அப்போ இளங்கோவன் சொல்ல வேண்டிய காரணம் என்ன? அதுக்கு கான்ட்ராஸ்டா வந்து செல்வ பெருந்தகை சொல்றதுக்கான காரணம். செல்வ பெருந்தகை அது மட்டும் இல்லையே, எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு என்னெல்லாம் குறைகள்னு கேட்டிருக்காரு. அதில் நிர்வாகிகள் பல பேர் வந்து திமுக வந்து எந்த தொகுதியிலையுமே நாங்கள் சொல்கிறத வந்து காங்கிரஸ் சொல்கிறத வந்து கேட்கறது இல்லை, நம்ம எது சொன்னாலும் ஒரு மக்கள் பணியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாலும் கேட்டுக்கிறதே இல்லை, நம்மளை மதிக்கிறதே இல்லைன்னு சொல்லும்போது இது நீண்ட நாள் குற்றச்சாட்டு இருக்கு. பட் கேஎஸ் அழகிரி இருக்கும்போது இதை பற்றி அவர் கவலையே படலை. ஏன்னா ஒரு 4-5 குரூப்பாக இருந்தது, அந்த குரூப்பே வந்து அந்த பாலிடிக்ஸ்க்குள்ளேயே பிரச்சனை இருந்ததுனால வந்து அவர் அதுலேயே பிஸியாக இருந்துட்டார். இல்லை இதுக்குள்ளே தலையை விட்டால் இது வந்து சிக்கல்ங்கிறதுனால அவர் வந்து இதுலேருந்து ஒதுங்கி இருந்துட்டாருன்னு கூட சொல்லலாம். இப்போ செல்வ பெருந்தகை எடுத்திருக்காருன்னா தவறுன்னு சொல்ல முடியாது. ஒரு கட்சினா, அதாவது திமுக மீது வந்து சவாரி பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும்னா பர்மனெண்ட்டாக, ஒரு காலத்தில் வந்து காங்கிரஸை எதிர்த்து தான் திமுகவே வந்தது, இன்றைக்கி வந்து அவங்க முதுகில் தான் சவாரி பண்ணணும்னு அப்படியே தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எழுந்து நிற்கலாம். முடியுமா முடியாதாங்கிறது வேறு விஷயம். இதனால் செல்வ பெருந்தகைக்கே வந்து டெல்லியில் அதாவது மத்திய காங்கிரஸில் வந்து சப்போர்ட் இருக்குமா இருக்காதான்னு கேட்டால் இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன்னு கேட்டால் அவங்களே வீக் விக்கெட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த வீக் விக்கெட்டில் இருக்காங்க சென்ட்ரலில் வந்து காங்கிரஸ். அப்படி இருக்கும்போது திமுகவை பகைத்து கொண்டு வந்து ஒரு விஷயத்தை பண்ணணும், அப்படி தமிழ்நாட்டில் பண்ணணும்னா தலைவலி தான் அவங்களுக்கு. ஊபியிலெல்லாம் வந்து ஒரு காலத்தில் உத்தரப்பிரதேசம் வந்து காங்கிரஸுடைய கோட்டைனா இன்றைக்கி வந்து ஒரு சீட்டு கூட இல்லாத ஒரு நிலைமை வந்துடுச்சு போன 2019 தேர்தல். ஆனால் இந்த மாதிரி மாநில தலைவர்கள் உருவாகிறதால தானே இப்போ கர்நாடகாவில் எடுத்துக்கிட்டா சித்தராமையான்னு ஒரு வலிமையான மாநில தலைவர் அங்கே காங்கிரஸ்க்கு இருக்காரு. தெலுங்கானால இப்போ ரேவந்த் ரெட்டின்னு ஒரு மாநில தலைவர், அவர் வந்து இப்போ முதலமைச்சராகி வலுவாக இருக்காரு. ஸோ இந்த மாதிரி மாநில திறமைகள் வலு பெறணும் அப்படிங்கிறது டெல்லி ஏன் வந்து வேணான்னு சொல்லணும்? இல்லைங்க, காங்கிரஸில் என்ன பிரச்சனைனா அது வந்து அது குடும்ப அரசியல். இப்போது நீங்கள் எங்கெல்லாம் குடும்ப அரசியல் இருக்கோ அங்கெல்லாம் மற்ற தலைவர்கள் உருவாரதை விட்டுருவாங்க. இப்போ திமுகவில் வந்து அதாவது நம்ம வந்து இல்லைன்னா சித்தராமையோ ரேவந்த் ரெட்டி அவங்க குடும்பம் இல்லைல்ல காங்கிரஸில் அந்த பெரிய இல்லைங்க, மாநிலத்தில் தான் இருக்காங்க. மத்தியில் வந்து ரேவந்த் ரெட்டி, ப. சிதம்பரம் வந்து எத்தனையோ முறை வந்து அமைச்சராக இருந்திருக்காரு, மத்திய அமைச்சராக இருந்திருக்காரு. அவரால் கடைசி வரைக்கும் காங்கிரஸில் பிரதமர் வேட்பாளராக ஆக முடிகிறதா? 78 வயசாயிடுச்சு அவர், கிட்டத்தட்ட 77-78 வயசாயிடுச்சு. மிக மூத்த ஒரு அறிவுஜீவின்னு சொல்லக்கூடிய அவர் பேரில் சில ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது. அதை ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மிகச்சிறந்த ஒரு புத்திசாலியான எக்கானமிஸ்ட், பொருளாதார நிபுணர் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கார். அரசியல்லையும் வந்து மூத்த அரசியல்வாதி. வரலையே காங்கிரஸ் தலைவராக வந்து அவரை வந்து இப்போ ராகுல் காந்தி ரிசைன் பண்ணதுக்கப்புறம் நடுவில் எவ்வளவு நாள் வந்து எவ்வளோ வருஷம் வந்து யாருமே தலைவராகவே இல்லாத ஒரு நிலைமை இருந்தது. ஆனால் இப்போ கார்கே இருக்காரு. இப்போ நீங்கள் கார்கே வந்து தேசத்தில் எல்லாருமே கார்கேவுடைய அதாவது தலைமையை ஏற்றுக்கொண்ட காங்கிரஸ் தொண்டர்கள் அனைவருமே ஏற்றுக்கொண்டு விடுவார்களா? மக்கள் தலைவரா கார்கே? இப்படி யோசனை பண்ணி பாருங்க. கார்கே வந்து நியமன தலைவர், கார்கே நியமிக்கப்பட்டார். காங்கிரஸ் தலைவராக வந்து மக்களுடைய பேராதரவுடன் கார்கே வரவில்லை. இன்னைக்கு கார்கேவை சப்போஸ் வந்து அவங்க ரிமூவ் பண்ணிவிட்டு ஆதிர் ரஞ்சன் சௌத்ரியோ இல்லை வேறு யாராவது ஒரு உதாரணமாக சொல்கிறேன், ஒரு சசி தரூரையோ யாரோ ஒரு தலைவரையோ வந்து அசோக் கெஹ்லோட்டையோ கொண்டு வச்சால் அவர் தலைவராக இருக்க போகிறாரு. கார்கே என்ன பொசிஷனில் இருக்காரோ அதே பொசிஷனில். ஆக அது வந்து நியமன தலைவர். சோனியா காந்தி குடும்பம் வந்து நீ தான் தலைவர் அப்படின்னு யாரை கை காட்டுதோ அவங்க தலைவர். அது வேற, மக்கள் தலைவராக வருவது என்பது வேற.
அந்த மக்கள் தலைவராக கார்கே வந்து வர முடியாது. அவர் இல்லவும் இல்லை, வருவதற்கான வாய்ப்பும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் மாநில தலைவர்களாக வரும்போது இப்போ ரேவந்த் ரெட்டி வந்து இங்கே வந்து முதலமைச்சராக வந்தார், ரைட்டு. அதுக்கு முன்னால் அவர் நீங்கள் ரேவந்த் ரெட்டிங்கிறத வந்து ரொம்ப கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையே. உண்மையை சொல்லப்போனால் அவர் வந்து ஒரு பீரியடில் வந்து ஆர்எஸ்எஸ் பாஜகவில் இருந்தவர். அவர் அதுக்கப்புறம் தான் காங்கிரஸுக்கு ஏதோ காரணத்தினால வந்தார், பல பேர் மாறுறாங்க, அந்த மாதிரி வந்தார். ஸோ நீங்கள் வந்து அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து எதுக்காக நான் வந்து சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டில் இப்போ வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய குடும்பம் இதை தாண்டி வந்து இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் வந்து அண்ணாதுரைக்கு அப்புறம் நெடுஞ்செழியன் வரணும்? வரலையே, கலைஞர் தான் வந்தார். அப்புறம் எம்ஜிஆர், கலைஞர் வர்றதுக்கு காரணமாக இருந்ததே வந்து எம்ஜிஆர் தான். நெடுஞ்செழியன் வராமல் கலைஞர் வருவதற்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தது. அந்த எம்ஜிஆர் வந்து ஒன்று விலகி போய்விட்டார், இல்லை விலக்கப்பட்டார், ஏதோ ஒன்று. அங்கே எம்ஜிஆர் வந்து இறந்து போனோன்னு அங்கே பார்த்தீங்கன்னா அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம் வீரப்பன் தான் கிட்டத்தட்ட நம்பர் 2ஆக இருந்தார் எம்ஜிஆருக்கு எல்லா விதங்கள்லையும் ஆரம்பத்துலேருந்து. அவர் வந்து யாரை கொண்டாரு? ஜானகி ராமச்சந்திரனை கொண்டார். 13 நாள் தான் ஆட்சியில் அவங்களால இருக்க முடியுது. ஏன்னா அவங்க மக்கள் தலைவர் இல்லை, நியமன தலைவர். அப்போ திருநாவுக்கரசு வந்து ஜெயலலிதாவை முன்னிலைப்படுத்தினார். ஜெயலலிதாவை மக்களுக்கு வந்து ஏற்கனவே பரிச்சயமாக இருந்த முகம், ஒரு நடிகை சினிமா அது மூலமாக தெரியும். அந்த வகையில் வந்து ஜானகி ராமச்சந்திரனை பற்றி கூட மக்களுக்கு தெரியாமல் இருந்து ஜெயலலிதாவை பற்றி நன்னாக தெரியும், சினிமான்ற ஒரு இது இருந்ததுனால அவரால் வந்து மக்கள் தலைவராக ஆக முடிந்தது. எந்த திருநாவுக்கரசு ஜெயலலிதாவை வந்து முன்னிறுத்தி வந்து அவர் வந்து ஆட்சி அமைப்பதற்கு காரணமாக இருந்தாரோ, பின்னாளில் வந்து அதே ஜெயலலிதா வந்து திருநாவுக்கரசை தூக்கி கட்சியை விட்டு வெளியில் அமைச்சிட்டாங்க. இது எதுக்காக சொல்கிறாங்கன்னா, அப்போ வந்து மக்கள் தலைவர் என்பது அந்த கரிஸ்மா அப்படிங்கிறது சில பேருக்கு தான் இருக்குது. அவங்களால தான் அந்த மக்கள் தலைவராக வர முடியும், அவங்களால நீடிக்க முடியும். பாக்கி நியமன தலைவர்கள்லாம் அதை நியமித்த வரைக்கும் அது அந்த பீரியட் வரைக்கும் இருந்துட்டு அவங்க பாட்டில் போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சரி, இப்போ டெல்லி விரும்பாத ஒரு விஷயத்தை திமுகவை பகிர்ந்து கொள்ள டெல்லி விரும்பாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா அப்படியும் இருக்கும்னு தெரிஞ்சு செல்வ பிறந்தகை எப்படி இப்படி சொல்ல முடியும்? அதை 2 வகையில் பார்க்கலாம் நீங்கள். ஒன்று வந்து நான் வந்து எப்படி பார்க்குறேன்னா, பிஜேபியில் அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டு பிஜேபிங்கிறது வந்து ஒரு ரொம்ப சாதாரணமாக இருந்துச்சு. அதாவது ஒரு மிக பெரும் அளவில் திமுகவோட வந்து ஒப்பிடக்கூடிய ஒரு நிலைமையிலேயே இல்லை. அதிலிருந்து பல படிகள் கீழே தான் இருந்துச்சு பிஜேபி இதுக்கு முன்னால், அதாவது அண்ணாமலைக்கு முன்னால். இப்போ அண்ணாமலை வந்த பிறகு அண்ணாமலையாலோ இல்லை மோடியுடைய அந்த ஊக்கத்தினாலோ, மோடி அமித்ஷாவுடைய ஊக்கம் ப்ளஸ் அண்ணாமலையுடைய ஆளுமை, நம்ம 2த்துக்கும் மரியாதை கொடுத்து அந்த வகையில் இப்போ ஒரு எழுச்சி இருக்குது. எழுச்சின்னு சொல்கிறத விட எதிர்பார்ப்பு இருக்குது. அது எழுச்சியாக இல்லையாங்கிறது ஈவன் ஒரு சீட் இப்போ வாங்கினா கூட இந்த வர தேர்தலில் இது வரைக்கும் 0வோ 1ஆவோ இருந்தது. இப்போ 2 சீட் வாங்கினா வளர்ச்சி தான். இப்போ அட்லீஸ்ட் மக்கள் வந்து பிஜேபி எவ்வளோ வாங்குதுன்னு எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு அந்த ஒரு ஆர்வம் இருக்குது. முன்னால் பிஜேபி நிற்கிதா, யார் எந்த அப்படி இருந்த ஒரு காலம் போய் அப்போது செல்வ பெருந்தகை வந்து நம்மளும் வந்து நம்மளுடைய தலைமை பீரியடில் வந்து நம்ம வந்து அண்ணாமலை பிஜேபி ஒரு எதிர்பார்ப்போ ஒரு எழுச்சியோ கொண்டு வந்த மாதிரி நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு அவர் முயற்சி செய்யலாம். அது தன்னுடைய நலனுக்காகவும் காங்கிரஸுடைய நலனுக்காகவும் சேர்த்து. அதே சமயம் இதை வேறு விதமாகவும் நீங்கள் பார்க்கலாம். இதனால் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக காங்கிரஸ் திமுக ஒரு அந்த உறவில் வந்து விரிசல் ஏற்படுவது இயல்பு. நாங்கள் ஆட்சிக்கு வரணும்னு காங்கிரஸ் வந்து முயற்சி பண்ணுது, அதுக்கான முயற்சிகளை அவங்க வந்து ஈடுபடுறாங்க, ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? திமுகவிடமிருந்து அவர்கள் விலகி போகிறார்கள் என்றார். இந்த டெல்லி அப்ரூவ் பண்ணுதா பண்ணலையா அது அடுத்த விஷயம். திமுகவை பொறுத்தவரை செல்வ பெருந்தகையின் இந்த முடிவு அவங்களுக்கு ஒன்று அதிர்ச்சியை தரணும், அதிருப்தியை தரணும். இது 2 நிச்சயமாக தரும் என்று எதிர்பார்க்கலாம். இதை மீறி செல்வ பெருந்தகை வந்து எங்கே நமக்கு ஒரு சந்தேகம் வருதுனால், செல்வ பெருந்தகை வந்து திமுகவுடைய ரெக்கமெண்டேஷன், அவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு பரிந்துரையின் பேரில் தான் செல்வ பெருந்தகை வந்து, ஏன்னா கார்த்தி சிதம்பரம், ஜோதிமணி, இப்படி நிறைய பேர்கள் வந்து மாணிக் தாக்கூர் இவங்களை யார் வருவாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் பொழுது KS அழகிரியே திருப்பி வரணும்னு ட்ரை பண்ணார். இதெல்லாம் தாண்டி இவர் வந்திருக்காரு செல்வ பெருந்தகை. அப்படி திமுகவுடைய அந்த பரிந்துரையில் வந்தவர் திமுகவுக்கு எதிராக போவாரானா அரசியலில் எது வேணாலும் நடக்கலாம். எம்ஜிஆர் வந்து கருணாநிதிக்கு எதிர்த்தாப்பில் போகலாம், நெடுஞ்செழியனுக்கு பதிலாக கருணாநிதி வரலாம், ஜானகி ராமச்சந்திரனுக்கு பதிலாக ஜெயலலிதா வரலாம், ஜெயலலிதா வந்து திருநாவுக்கரசை வெளியில் அனுப்பலாம். இப்போ இதெல்லாம் வைகோ பக்கத்திலேயே இருந்தார், அவர் திடீர்னு வெளியில் வந்தார், இன்றைக்கி மறுபடியும் திமுகவில் இருக்கார். அரசியலில் எல்லாமே சாத்தியம். அந்த வகையில் ஒரு பக்கம் பார்க்கலாம்.
இன்னொரு வகையில் நான் இதை வித்தியாசமாக எப்படி பார்க்குறேன்னால், ஒரு கால் இப்படி கூட இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஐயம் எனக்கு இருக்குது. இது போக போக தான் தெரியும். இப்பொழுது வந்து நிறைய அமைச்சர்கள் பேரில் வந்து சில குற்றச்சாட்டுகள் திமுக அமைச்சர்கள் பேரில் இருக்குது. இடி அதெல்லாம் இருக்குது. வரிசையாக 17 பேர் 18 பேர்னு அவர் அண்ணாமலை முன்னாலே லிஸ்ட்டு கொடுத்தாரு. ஒரு 4-5 பேரில் இது கோர்ட்டில் கேஸெல்லாம் வந்து அப்படி கொஞ்சம் விறுவிறுப்பாக நடக்குது. இதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த தேர்தலில் வந்து பாஜக அணி கூட்டணி வந்து எப்படியா இருந்தாலும் ஆட்சி அமைக்குங்கிறதுல என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பெரிய சந்தேகம் இல்லை. 400 410 430ன்னு சொல்கிறதெல்லாம் வந்து 350 330ல் நிற்கலாம், 360 வரலாம். அது தவிர வந்து நீங்கள் வந்து ஏன்னா காங்கிரஸ் மொத்தமே 230ல் தான் நிற்கிது. அவங்க 273 வாங்கினா தான் ஆட்சி அமைக்க முடியும். இப்போ 230லையும் ஜெயிச்சா கூட ஆட்சி அமைக்க முடியாது. ரெண்டாவது காங்கிரஸில் வந்து ஒரு மேக்சிமம் 50 தான் வரும்னு முன்னால் எல்லா கணிப்பும் ஒரு ஏதோ ஒரு பர்டிகுலர் கருத்து கணிப்புனா இது வந்து இந்த கட்சி சார்பானதுன்னு சொல்லலாம். இப்போ கூட ஏதோ சீனா வந்து ஒரு அந்த ஆளுங்கட்சி பண்ணியிருக்கிறதா ஒரு ஆய்வு சொல்கிறாங்க. அது உண்மையிலேயே சீனாவில் தான் பண்ணாங்களான்னு தெரியல. அதில் வந்து 430 பிஜேபி கூட்டணிக்கு வரும்னு சொல்கிறாங்க. சாட் ஜிபிடி, உங்களுக்கு சாட் ஜிபிடி தெரியும், அதில் கூட வந்து 400க்கு மேலே வந்து பாஜக கூட்டணி. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 360 370 அந்த கூட்டணிக்கு வரலாம்ங்கிறது என்னுடைய கணக்கு. 400 வந்தால் நான் என்ன வேண்டான்னு சொல்கிறதுக்கு நான் யார், அப்படி இல்லை, இப்படி வரலாம். ஆனால் திடீர்னு என்ன 150 தான் வரும் 200 தான் வரும் பிஜேபிக்கு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஏன் நடக்காது அப்படின்னு சொன்னால், இந்த பக்கம் பிரதமர் வேட்பாளரே இல்லை. யாருமே அவ்வளவு தேர்தல் இப்போ அநேகமாக காங்கிரஸ் ஒரு கால 50 80 90 100 சீட்டோ வாங்குறதா வச்சுக்கோம். 100க்கு மேலே வாங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை காங்கிரஸ். அது கீழே தான் வரும். அதுக்கு அடுத்தபடியாக யார் வருவான்னு கேட்டால் ஒன்று திமுக வரும், அப்படி இல்லைன்னா திரிணாமுல் காங்கிரஸ் வரும். அந்த அதிக ரெண்டாவதுன்னு சொல்றது எவ்வளவு? 30-35 சீட்டு. இங்கே 39ல் 30 35 வாங்கலாம். அங்கே திரிணாமுல் காங்கிரஸும் மொத்தம் 42 நினைக்கிறேன். 42ல் ஒரு 30 35 வாங்கலாம். ஸோ இது ரெண்டு தான் அதுக்கு அடுத்தபடி. அதுக்கப்புறம் நீங்கள் அகிலேஷ் யாதவ் பார்த்தீங்கன்னா ஊபியில் வந்து யோகி ஆதித்யநாத் நல்லா ஸ்ட்ராங்காக கால் ஒன்று புல்டோசர் மேலே ஏறி உட்காந்துருக்காரு அவர். அதனால் வந்து அவர் ஸ்ட்ராங்காக இருக்கார். பெரிய அதிர்ச்சி வந்து ஒன்றும் பிஜேபிக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மகாராஷ்டிராவில் ஒரு மாதிரி கொஞ்சம் இப்போ 2 பக்கமும் ஒரு ஈக்குவலாக பிரிகிற மாதிரி இருக்கும். இதை தாண்டி வட மாநிலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அநேகமாக பிஜேபி வந்து இருக்குது. தென்னாட்டில் வந்து உங்களுக்கு வந்து கர்நாடகாலேயே பிஜேபி தான் அதிகமான சீட்டுகள் வாங்கும்னு கருத்து கணிப்புகள் சொல்லுது. கேரளாவில் பெருசாக பிஜேபி வராது. தமிழ்நாட்டில் இப்போ ஏதோ ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த டோட்டல் கணக்கு பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து நிச்சயமாக இவங்களால் 273 வாங்க முடியாத போது பிஜேபி தான் ஆட்சி அமைச்சாகும். இது ஒரு இதுக்கு ஒரு அரித்மெட்டிக்ஸ் தேவையில்லை. அப்படி வரும்பொழுது பிஜேபியோடு இணக்கமாக இருக்க வேண்டும். இணக்கமாக இருந்தால் திமுகவுக்கு நல்லது அப்படின்னு திமுக ஏன் நினைக்கக்கூடாது? நான் எல்லாரும் இப்படி நினைக்கிறாங்கன்னா நான் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணுறேன். ஸோ பாஜகவோடு ஒரு இணக்கத்தை காட்ட வேண்டும். அதுக்கும் கூட இந்த செல்வப்பெருந்தகையை வைத்து இது ஒரு நாடகமாக கூட இருக்கலாமே. நான் செல்வப்பெருந்தகை வந்து அவதூறாகவோ அவமானப்படுத்தணும்னோ அவரை வந்து குறைத்து பேசுவதற்காக சொல்லவில்லை. இருக்கலாம். இல்லை, இதை நேரடியாகவே ஆனால் திமுக ஒருவேளை அந்த மாதிரி நினைச்சது அப்படின்னா திமுக நேரடியாகவே செய்யலாம்ல. காங்கிரஸ்ல ஒரு தலைவரை தூண்டி விட்டு செய்யணுங்கிற அவசியம் திமுகக்கு ஏன் வந்துருக்கு? என்ன திடீர்னு இப்போ வந்து காங்கிரஸை வந்து கூட்டணியிலேருந்து எப்படி வெளியேற்றுவீங்க? இல்லை எவ்வளோ சொல்லி வெளியே இல்லை எவ்வளோ பிரச்சனை இருக்கு. இப்போ மே மாதம் நடந்துகிட்டு இருக்கு. ஈழம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. நீங்க தான் துரோகம் செஞ்சீங்கன்னு திருப்பியும் கூட ஆரம்பிக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்க தானே செய்யுது. ஈழத்துல துரோகம் பண்ணன்னு சொல்லி காங்கிரஸை பார்த்து கேட்டாங்கன்னா நீங்க தானே கூட இருந்தீங்கன்னு பதிலுக்கு சொல்லுவாங்களா அவங்க? இல்ல மத்தியில் இல்லை, அது காங்கிரஸ் சொல்லலைன்னா கூட மற்ற எதிர்கட்சிகள் வந்து நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து தான் அந்த ஈழத்துல துரோகம் பண்ணீங்கன்னு இன்னி வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது இன்னும் அதிகமாக தானே சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்து ஈழத்தை சொல்ல முடியாது. வேற வந்து இப்போ நேற்று வரைக்கும் அந்த கொள்கைகளை பற்றி பேசிட்டு இப்போ திடீர்னு வந்து அவங்க வந்து இதை வந்து இப்போ நீங்கள் கேட்பீங்க. அப்போ வந்து பிஜேபி கூட்டணி நம்பர் 1 வந்து 1999 2004 வாஜ்பாய் அரசோடு வந்து திமுக கூட்டணி வைக்கவில்லையா? அப்போ வைக்கும்போது கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் வந்து என்ன சொன்னார்? ஆர்எஸ்எஸ் என்பது மிக ஒரு ஒழுக்கமான சமூக இயக்கம்னு சொன்னாரா இல்லையா? அதுக்கப்புறம் பிஜேபி என்பது மதவாத கட்சி என்று சிலர் சொல்லுவதே என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது மதவாத கட்சி இல்லைன்னு அவர் பேசினதற்கான ஆதாரங்கள் ஆவணங்கள் இருக்கா இல்லையா? அதுக்கப்புறம் பல தடவை மதவாத கட்சின்னு இன்னி வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அன்னைக்கு வந்து கூட்டணி இருக்கணும்னு போது அது காரண லாபம், சுய லாபமாக இருக்கலாம், அரசியல் லாபமாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். கூட்டணின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி பேசுகிறாங்களா இல்லையா?
நாளைக்கு இதே வந்து மறுபடியும் வந்து பிஜேபி ஆட்சி அமைக்குது, பிஜேபி கூட்டணி அல்லது பிஜேபி ஆட்சி அமைக்குது. அப்போ வந்து தேசத்தில் வந்து ஒரு நிலையான ஆட்சி தேவை. நிலையான ஆட்சி ஒன்றியத்தை வந்து நம்ம வந்து ஒத்துப்போனால்தான் மாநிலத்திற்கு வந்து மக்களுக்கு நல்லது செய்ய முடியும். ஆக திமுகவின் கொள்கை என்பது மக்கள் நலனை சார்ந்தது. தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன வந்து நல்லதோ அதற்காக திமுக எதையும் செய்ய தயங்காது. இப்படிப்பட்ட வசனங்கள்லாம் வரலாமே, ஏன் வரக்கூடாது? வந்துருக்கு இது வரைக்கும் வரலாம். இந்த எலெக்ஷன் கேம்பெயின்லயே இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன், அதுதான் அவங்களுடைய ஸ்லோகனாவே இருக்கு. தேசத்தை காக்க வாருங்கள் தான் சொன்னாங்க. யாரிடம் இருந்து காப்பாத்த அப்படின்னா அவங்க சொல்றதே பிஜேபி தான். பிஜேபி வந்து ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி போகுது, பாசிசம் நோக்கி போகுது, மதவாதம் செய்யுது. அதுகிட்ட தான் இந்தியாவையே காப்பாற்றணுங்கிறது அவங்க கேம்பெயின். அவங்க கேம்பெயின் ஒட்டுமொத்தமா கேம்பெயினே அதுதான். அதை எப்படி ஒரேடியா மாத்துவாங்க? என்னங்க நீங்க காங்கிரஸை வந்து அப்போ வந்து இந்திரா காந்தி அவர்கள் மதுரையில் வந்தபோது காங்கிரஸுக்கு மிக எதிர்ப்பாக, அதாவது கடுமையாக எதிர்த்த திமுக அந்த காலத்தில் மதுரைக்கு வந்தபோது அப்போ வந்து கல்லெடுத்து அடித்து அந்த மாவுக்கு யாரோ ஒரு தொண்டர் அடித்து இங்கே ரத்தம் வந்தபோது கலைஞர்கிட்ட போய் கேட்டபோது அம்மையாருக்கு மாதவிடாயாக இருக்கும், மண்டையில் மாதவிடாயாக இருக்கும்னு பேசுனது வரலாற்றில் இருக்குது. அவர் கிண்டலாக பேசுவார், அது பேசிட்டாரு, ரைட்டு. இப்போ அந்த அளவுக்கு இருந்தது. பின்னால் வந்து அவங்க ஊழல்னு சொல்லி இவங்களை டிஸ்மிஸ் பண்ணி அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்போது என்ன பண்ணார்? நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு சொன்னாரா இல்லையா? அப்போ சொல்லும்போது யாராவது வந்து ஏங்க நீங்கள் போன தடவை அப்படி சொன்னீங்களே, இந்த தடவை இப்படி சொன்னீங்களே, காங்கிரஸ் இதே காங்கிரஸை பாசிச கட்சி என்று கலைஞர் ஐயா அவர்கள் வந்து சொன்னது இல்லையா? எடுத்து பாருங்கள் வரலாற்றில் எவ்வளோ இருக்குன்னு. காங்கிரஸ் வந்து சமூக விரோத கட்சின்னு எத்தனை தடவை வந்து திமுக வந்து தலைமை குறிப்பிட்டிருக்கு. அதுக்கப்புறம் நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு சொல்லி காங்கிரஸோட கூட்டணி எவ்வளோ வருஷங்கள் இருந்தார். அதுக்கப்புறம் நடுவில் காங்கிரஸ் கூட்டணியெல்லாம் இருந்ததுக்கு பிறகு பிஜேபியோட கூட்டணி போனார். பிஜேபி கூட்டணி முடிஞ்சு திருப்பியும் வந்து காங்கிரஸுக்கு போயிட்டாங்க. இப்போ மக்களும் எப்படி எடுத்துகிட்டு போயிடுவாங்க? கூட்டணி சேரணும்னு அப்படி தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி அதை சகஜமாக எடுத்துக்கொள்கிறார். இப்போ இதே பிஜேபி, நான் வந்து இது வந்து திமுக மட்டும் சொல்ல, இப்போ இதே பிஜேபி காங்கிரஸில் இருந்த எத்தனையோ தலைவர்களை ஊழல்கள், அஜித் பவார் வந்து வேளாண்மை துறையில் வந்து அவர் வந்து ஊழல் வந்து 1500 கோடி ஒன்றும் ஊழல் பண்ணாருன்னு சொல்லி அப்போ வந்து அது பெரிதுபடுத்தியது பிஜேபி தான். நேஷனல் கரப்ஷன் பார்ட்டின்னு சொன்னார். ஆமாம் சொன்னாங்க. இப்போ அஜித் பவார் எங்கே இருக்காரு? துணை முதலமைச்சராக வந்து பிஜேபி பக்கம் வந்துட்டார். அப்போ அவருக்கு ஞான ஸ்நானம் பண்ணி புனிதராக்கிட்டாங்களா? இந்த பக்கம் வந்துட்டா புனிதராகிடுவார் அவர். அப்போ அந்த 1500 கோடி அப்போ வந்து அப்போ பொய் சொன்னீங்களா? நீங்கள் ஊழல்னு பொய் குற்றச்சாட்டு சாட்டினீங்களா? இப்போ நீங்கள் வந்து இது வந்து மக்கள் வந்து ஏற்றுக்கொள்வாங்களான ஏற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ அந்த செல்வ பெருந்தகைகள் பேச்சால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த விரிசலை மேலும் வந்து அதை விரிவுபடுத்த, அதை வந்து பெருசாக்க தான் திமுக விரும்பும்னு சொல்றீங்க. அப்படி ஒரு பாசிபிலிட்டி இருக்குன்றது என்னுடைய கருத்து. இது வந்து பேசி வைத்து கொண்டு செய்யப்பட்ட ஒரு சிறு நாடகம். இது வந்து போக போக இந்த ஜூன் 4ஆம் தேதி ரிசல்ட் வந்து அது வரைக்கும் இப்படியே வந்து ஒரு லேசாக இப்படி போய்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த நம்ம வானிலை அறிக்கை சொல்கிற மாதிரி அதுக்கப்புறம் அது வந்து கனமழையாக, லேசான மழை வந்து கனமழையாக வரலாம். அந்த விரிசல் வந்து பெருசாகலாம். அந்த விரிசல் பெருசாகி அந்த மாதிரி சமயத்தில் வந்து பாஜக தான் அங்கே ஆட்சியில் இருக்குது. அடுத்த 2 வருஷம் இங்கே ஓட்டி ஆகணும். அப்போது நம்ம எது செய்தால் அந்த 2 வருஷம் தொல்லை இல்லாமல் இருக்கும்னால் 99 2004 கூட்டணி இருந்த மாதிரி நீங்கள் வந்து கூட்டணி தேவைப்படாமலே இருக்கலாம். அவங்களே 273 சீட் வாங்கிட்டாங்கன்னா திமுக வந்து அவங்களுக்கு தேவையில்லை. பட் ஆதரவு கொடுக்கறதுல வந்து தப்பு இல்லையே. இணக்கமாக போகுது, ஆதரவு கூட இல்லை, இணக்கமாக போகுது அப்படிங்கிறது அது இருக்கவே இருக்கு. மக்கள் நலனுக்காக நாங்கள் இணக்கமாக போகிறோம். ஏங்க நாங்கள் இணக்கமாக போனால் தான் திட்டம் வரும், அதனால் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை நோக்கி போகிறதோ என்று தான் நான் நினைக்கிறேன். இல்லைன்னா செல்வ பெருந்தகை திமுகவுடைய ஆதரவுடன் பரிந்துரையுடன் வந்தவர் திமுகவை எதிர்த்து இவ்வளவு தைரியமாக செயல்படுவாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஸோ அப்போ இந்த ஜெகன், நவீன் பட்நாயக் அந்த ஸ்டாண்டு கூட திமுக வரலாமே. இப்போ நீங்கள் நவீன் பட்நாயக் உதாரணம் சொன்னீங்க. இந்த தேர்தலுக்கு முன்னால் வரைக்கும் நவீன் பட்நாயக் வந்து மறைமுக கூட்டணியாக தான் இருந்தார், பாஜக ஆதரவாளராக தான் இருந்தார்.
அவர் வந்து அதாவது கிட்டத்தட்ட நேரடியாக கூட்ட வெளியிலிருந்து ஆதரவுன்ற மாதிரி ஒரு 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 இதில் தான் இருந்தது. அதாவது எதிர்க்கட்சி இல்லை, இண்டி கூட்டணியில் அவர் இல்லை. ஆனால் இப்போ வந்து தேர்தல் வரும்போது பிரதமர் மோடி என்ன பேசியிருக்காரு, 50 வருஷத்தில் நவீன் பட்நாயக் ஏதோ ஒரு கிட்டத்தட்ட 30 வருஷமாவோ 25 வருஷமாவோ இருக்காரு. அவங்க அப்பா பிஜு பட்நாயக் இருந்தார். 50 வருடங்களில் வந்து இவங்க ஃபேமிலியில் வந்து இருந்து ஒரிசா வந்து எந்த முன்னேற்றமும் பெறவில்லைன்னு பேசுகிறாரு. நம்ம வந்து எல்லாரையும் பொதுவாக தான் விமர்சிக்கிறோம். அது பாஜகவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும், எந்த கட்சியாக இருந்தாலும். 2 மாதத்துக்கு முன்னால் பிஜேபி தலைமைக்கு வந்து இது தெரியலையா? 50 வருஷமாக பட்நாயக் குடும்பம் வந்து ஒன்றுமே உருப்படியாக செய்யலை ஒரிசாக்குன்னு. 2 மாதம் முன்னால் வரைக்கும் அது தெரியாமல் இருந்துச்சு. இப்போ தெரிஞ்சிச்சா எலெக்ஷனில்? இது ரொம்ப, அதாவது நான் சொல்கிறது வந்து இது வந்து திமுகவுக்குன்னு இல்லை, பிஜேபியாக இருந்தாலும் அரசியலில் வந்து இதெல்லாம் கவுண்டமணி சொல்கிற மாதிரி இதெல்லாம் ரொம்ப சாதாரணம் அப்பான்னு சொல்கிற மாதிரி தான் இவங்க வந்து இப்போ இதே எலெக்ஷன் முடியட்டும் பாருங்கள், தேர்தல் முடியட்டும் பாருங்கள், அதே நவீன் பட்நாயக்கும் மோடியும் வந்து இணைந்து செயல்படுவார்கள். அப்போ வந்து இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பேச்சுக்கள்லாம் மறைந்து விடும். மறுபடியும் வந்து அந்த வெளியிலிருந்து ஆதரவு இல்லை ஒரு இணக்கம், ஏற்கனவே அப்படி இருந்தவங்க தானே நவீன் பட்நாயக், ஆனாலும் வந்து அப்படி வந்துடும், அந்த பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ இந்த தேர்தல் அரசியல் என்பது வேறு, அரசியல் என்பது வேறு. இந்த தேர்தல் அரசியல்னு வரும்போது இது வந்து இந்த பரீட்சை மாதிரி, நம்ம பரீட்சைக்கு வரும்போது மட்டும் நம்ம வந்து கிட்டக்கிட்டு வந்து கையில் வச்சுட்டு இப்படி போய் படிச்சுட்டு இந்த ரூம் அந்த பரீட்சை ஹாலுக்கு போகிற வரைக்கும் போய் படிச்சுட்டு போகிறோமே, இது வேறு. வருஷம் பூரா அந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தா அந்த கடைசி நிமிஷத்தில் படிக்க வேண்டிய அவசியமே வந்திருக்காது. இது மாதிரி தான் இந்த பரீட்சை மாதிரி தான் தேர்தல். இந்த தேர்தல் போது நடக்கும் நாடகங்கள், பேச்சுக்கள், இது எல்லாமே இந்த தேர்தலுடன் முடிந்துவிடும். அதற்கு பிறகு கட்சியுடைய ஆட்சி, கட்சி அதோடைய நலன் என்ன, மக்கள் நலன்னு சொல்லுவாங்க. மக்கள் நலனுக்காக எல்லாருமே, எல்லா கட்சிகளுமே மக்கள் நலனுக்காக பாடுபட்டுட்டா ரொம்ப நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அப்படி ஒரு காலம் வரும்னு நம்ம எதிர்பார்ப்போம் பொதுவாக. எதுக்காக சொல்லணும்னா, இந்த செல்வப்பிறந்தையோட விஷயத்தில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறது. திடீரென்று அவர் வந்து இப்படி வந்து ஒரு ஒரு அண்ணாமலையை போல தானும் வந்து வலுப்பெறணும்னு நினைச்சா தப்பில்லை, முயற்சி பண்ணலாம், வாழ்த்துக்கள். ஆனால் வந்து டெல்லியை மீறி அவர் அப்படி இந்த வளர்ச்சி பெற்ற முடியாது. இப்போ அண்ணாமலை இங்கே வளர்ச்சி பெற்றாரு, எழுச்சி பெற்றாரு, எதிர்பார்ப்புகளை உண்டாக்கினார் என்றால் மோடி அமித்ஷாவுடைய அந்த ஆதரவு, அந்த பேஸ் இல்லாமல் அவரால் பண்ணியிருக்க முடியாது. அது இருந்ததுன்ற தைரியத்தில் தான் அவரால் வந்து திமுகவை எதிர்க்க முடிந்தது, திமுக ஊழல்களை, குற்றச்சாட்டுகளை வந்து அப்பப்போ கொண்டு வர முடிந்தது. இதெல்லாம் வந்து பின்னால் வந்து அந்த டெல்லியோட ஆதரவு. அந்த டெல்லியோட ஆதரவு இல்லைன்னா வந்து அண்ணாமலை இந்த அளவுக்கு செயல்பட்டிருப்பாரான்னு கேட்டால் வாய்ப்பில்லை. ஸோ செல்வ பெருந்தைகளுக்கு டெல்லி ஆதரவு இருக்குமா, இருக்காதா? இப்போ அதாவது அண்ணாமலைக்கு வந்து ஆதரவு கொடுத்த மத்திய அரசு அல்லது அதாவது மத்திய பாஜக தலைமை வலுவான ஒரு இடத்தில் இருந்து கொண்டு அந்த ஆதரவை கொடுக்க முடிந்தது. ஆனால் காங்கிரஸ் இப்பொழுது மிக பலவீனமாக இருக்கிறது. அகிலேஷ் யாதவ், அதாவது வயநாட்டில் வந்து கிட்டத்தட்ட தோற்று போயிடுவாங்க அப்படின்னு அவர் தோற்று போயிடுவார் ராகுல் காந்தின்ற ஒரு நிலைமை வந்ததுக்கப்புறம் கடைசி நிமிஷத்தில் ரேபர்லியில் நாளைக்கு தான் வந்து இந்த ஃபைலிங் டேட்டுன்னா முதல் நாள் ராத்திரி தான் டிசைட் பண்ணி ரேபர்லியில் அவர் ராகுல் காந்தி நிற்கிறாருன்னு சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அகிலேஷ் யாதவை நம்பி தான் நிற்கிறாங்க. அவர்கிட்ட வந்து கெஞ்சி கூத்தாடி உங்களுடைய, ஏன்னா ஒரு காலத்தில் ரேபர்லியில் அமைதியில் வந்து காங்கிரஸுடைய கோட்டைன்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல இப்போ வந்து காங்கிரஸுக்கு அடித்தளமே இல்லை. ஒரு ஸ்மிருதி இரானி, நாட்டியக்காரின்னு சொல்லி ராகுல் காந்தி கிண்டல் பண்ண ஒரு ஸ்மிருதி இரானி வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்காங்க அமேத்தியில். அதே மாதிரி ரேபர்லியில் வந்து ஏன் வந்து பிரியங்கா காந்தியோ இல்லை சோனியா காந்தியோ நிற்கலை, ஏன் ராஜ்யசபாவுக்கு போயிட்டாங்க? அந்த மக்கள் அந்த அந்த சப்போர்ட் வந்து குறைஞ்சிருச்சுங்கிறது அவங்களுக்கும் தெரியுது இல்லை. அப்போ வந்து ரேபர்லியில் வந்து இப்போ அகிலேஷ் யாதவ் ஒரு மீட்டிங்களோட பாருங்கள், 2 பேரும் மேடைக்கு போனாங்க, ஒரே கும்பல் வந்தாங்க, ரொம்ப கும்பல். நார்மலாக ஒரு அரசியல் தலைவர் ஆளுமை என்றால் எப்படி இருக்க வேண்டும்? நீங்கள் கலைஞரை எடுத்துக்கொள்ளுங்கள், எம்ஜிஆரை எடுத்துக்கொள்ளுங்கள், ஜெயலலிதாவை எடுத்துக்கொள்ளுங்கள், மோடியை எடுத்துக்கொள்ளுங்கள், உதாரணமாக சொல்கிறேன். மிகப்பெரிய ஆளுமைகள். ஒரு கூட்டம் இருக்குன்னா அப்படின்னா உடனே மோடி மோடி மோடி, ஜெய் ஸ்ரீராம் அப்படி. அப்போ அதே மாதிரி அந்தந்த பீரியடில் திமுக எல்லா பீரியட்லையும் அவங்கவுங்களுக்கு ரொம்ப சத்தம் ஜாஸ்தியாக போனோன்னா அந்த தலைவர் வந்து அப்படி கை காட்டினோன்னா அப்படியே கப்சிப்னு அடங்கிடுவாங்க. அகிலேஷ் யாதவும் ராகுல் காந்தியும் வந்து அரை மணி நேரமாக வந்து எல்லாரையும் அமைதி 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 அமைதின்னு சொல்லி ஒருத்தனும் கேட்கலையே.
பேசாமையே கடைசியில் இறங்கி வந்து அவங்களோட பாதுகாப்பு கருதி அவங்கள வந்து அங்கேருந்து தள்ளுமுள்ளு ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லி கூட்டு போயிட்டாங்க, பேசவே இல்லை. அப்புறம் அடிச்சுக்கிட்டாங்க சேர்லாம், அடிச்சு ஒரே சேர் போட்டு அடித்து உடச்சி ரொம்ப ரணகலமாயிடுச்சு, கலையபரமாயிடுச்சு. ஏன்? அந்த ஆளுமை இல்லை. ராகுல் காந்தி கையசைத்தால் வந்து அந்த கூட்டம் அப்படியே அப்படியே வந்து சைலண்ட் ஆக வேண்டாமா? அகிலேஷ் யாதவ் கை காமிச்சா அப்படியே அடங்க வேண்டாமா? அப்படி அடங்கலைன்னா என்ன அர்த்தம்? ஜனங்க வந்து கூட்டம் வந்ததுன்னா நீ யார் வந்தாலும் சும்மா நம்ம ஊரில் இந்த டிவியில் நடித்த நடிகை வந்து அந்த ஒரு கூட்டத்தில் வந்து பேசினாலே நம்மளால ஒரு 500 பேர் நின்று இப்படி கை தட்டிட்டு வேடிக்கை பார்த்துட்டு போவோம், ஓட்டு போடுவானான்னு தெரியாது. கூட்டம் சேருவதை வைத்து கலைஞரே ஒரு தடவை பேசியிருக்காரு. கூட்டத்தை பார்த்து ஒரு தடவை தோத்த போது கூட்டத்தை பார்த்து ஏமாந்து விட்டோம். ஜனங்க கூட்டம் சேருவான், விபத்து நேர்ந்தாலும் வந்து வேடிக்கை பார்க்கறதுக்கு போய் அதை கரெக்டாக வந்து வீடியோவில் போட்டு ஃபேஸ்புக்கில் போட்டு போவான், அவனுக்கு போய் ஒரு தண்ணி கூட கொடுக்க மாட்டான். இது வந்து மக்களின் ஒரு அதாவது பொதுவான இயல்பு. இது ரைட்டு தப்புன்னு சொல்றதை விட ஒரு கூட்டம் சேருகிறது என்பது அது கூட்டம் மட்டுமே அந்த ஓட்டுகளை கொண்டு வந்து விடாது என்பதற்காக சொல்றேன். கொண்டு வரலாம், ஆனால் அந்த வகையில் நீங்கள் வந்து டெல்லியோட சப்போர்ட் இதுக்கு இருக்குமா இருக்காதுன்னா, டெல்லி காங்கிரஸ் வந்து மிகவும் பலவீனமான ஒரு நிலையில் இருக்குது. அவங்க சப்போர்ட் பண்ணாலும் சரி பண்ணலைனாலும் சரி இதான் நிலைமை. ஸோ அதனால் சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. செல்வ பெருந்தகை இந்த மாதிரி அப்படி பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது தான், பெருசாக அவருக்கு ஒன்றும் சப்போர்ட் இருக்காது. அடுத்தது செல்வ பெருந்தகையை எப்படி அங்கேருந்து தூக்கணும்னு வேற ஒரு எக்ஸோ ஒய்யோ அதை வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் நடக்குமே தவிர செல்வ பெருந்தகை பெரிய அளவில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லை. எதுக்காக நான் சொல்கிறேன்னா, அங்கே சென்ட்ரலில் உங்களுக்கு அந்த பலம் இருந்தால் தானே நீங்கள் வந்து செல்வ பெருந்தகை என்ன வேணாலும் திமுகவோட கூட்டணி முறிஞ்சாலும் பரவாயில்ல, தைரியமாக நீ காங்கிரஸ் இங்கே வள அப்படின்னு சொல்கிற நிலைமையில இல்லையே அங்கே சென்ட்ரல் காங்கிரஸ். அப்படி இருக்கும்போது செல்வ பெருந்தகை செய்வது வந்து அவருடைய ஆர்வத்தினால செய்கிறாரு. அது சரியாக வந்துச்சுன்னா அவருக்கு வெற்றி வருமா தெரியாது, சரியாக வரலன்னா அந்த அதுக்கு பேர் வந்து ஆர்வம் இல்லை, ஆர்வ கோளாறுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அதே சமயம் இது வந்து ஒரு கால் திமுகவே இப்படி ஒரு செட்டப் பண்ணியிருக்குமா அப்படின்னா நிச்சயமாக இப்படித்தான் அப்படின்னு நான் சொல்லலை. அதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. பாஜகவை நோக்கி பயணிப்பதற்கான இதை வந்து ஒரு வாய்ப்பாக, இதை ஒரு வழியாக அவர்கள் நினைக்கிறது வாய்ப்பு இருக்குது. இது எப்போ தெரியும்? ஜூன் 4க்கு அப்புறம் தெரியும். இந்த விரிசல் அதிகமாகிறது என்றால் அப்போ நீங்கள் கேட்பீங்க, அப்போ செல்வ பெருந்தகையின் அரசியல் எதிர்காலம் என்ன ஆகுது? அந்த மாதிரி நிறைய வந்து அதுக்குள்ளெல்லாம் நம்ம போனோம்னா வந்து உண்மையே உன் விலை என்ன அப்படின்னா அரசியலே உன் விலை என்னன்னு எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்குது. இந்த காலத்தில் நீதிக்கே விலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அப்படி இருக்கும்பொழுது அரசியலில் வந்து அந்த பொசிஷன் இல்லைன்னா, இப்போ ஒரு இடத்துல வந்து எம்பி சீட்டுனா அந்த எம்பி சீட்டுக்காக வந்து ஒரு கட்சியில் வந்து எனக்கு வந்து வேட்பாளர் ஆகணுன்னா ஒருத்தன் 10 கோடி கொடுக்குறான், இன்னொருத்தன் வந்து எனக்கு கொடுக்கலன்னா நான் வந்து கட்சியிலேருந்து போயிடுவேன்னா, எப்பா உனக்கு அதுக்கு பதிலாக இந்த கான்ட்ராக்ட் வாங்கிக்க, பேசாமல் போலே அவன் அந்த பதவி தான் வேணும்னு கேட்கல, அந்த பதவியினால் என்ன வரக்கூடிய பலனோ அது வேற எங்கேயோ எனக்கு கிடைக்குது, இல்லைப்பா அவன் பையனை எம்எல்ஏ ஆக்கிறேன். இந்த காம்ப்ரமைஸ் எல்லாம் வந்து அரசியலில் வந்து எல்லா கட்சிகளிலும் சாதாரணம் தானே. ஸோ அப்போ இந்த முடிவு எடுத்தாலும் கூட அது அவரையும் பாதிக்காது, காங்கிரஸுக்கும் வந்து பெரிய வளர்ச்சியை வந்து கொடுக்காது தமிழகத்தில். இது ஒரு பெரிய ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு தாக்கத்தையே ஏற்படுத்தாது. இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. செல்வ பெருந்தகை பேசினாருங்கிறது 2 நாள் ஒரு நியூஸாக இருக்கே தவிர அதை தாண்டி அது இருக்காது. பட் இதற்கு பின்னால் திமுகவுடைய முனைப்பு இருக்கலாமோ அப்படின்னு தோணுது. அப்படி இருந்தால் இருக்கா இல்லையான்றது போக போக தெரிந்துவிடும். உண்மையிலேயே செல்வ பெருந்தகை வந்து ஒரு எழுச்சிக்காக இப்படி வந்து பாடுபடுகிறார் என்றால் அதை வரவேற்கலாம். ஆனால் அதற்கு வந்து மத்திய காங்கிரஸிலிருந்து அவருக்கு வந்து சப்போர்ட் இப்போ கொடுக்குற நிலைமையில இல்லை. அப்படி கொடுக்கல அப்படின்னு சொன்னால் செல்வ பெருந்தகையின் இந்த முயற்சி வந்து வேலுக்கு இறைத்த நீராகும். நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார். மிக்க நன்றி. வணக்கம்.